ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாயி மைனிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜென்ரலாக கிரிப்டோ கரன்சினா என்னது, மைனிங்னா என்னது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நிறைய பேர் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு கிரிப்டோ கரன்சினா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பிட்காயின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. குறிப்பாக மோஸ்ட்டாக வந்து இங்கிலீஷில், ஹிந்தியில் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி தமிழில் வந்து அதை பற்றின நிறைய வீடியோஸ் வர்றதில்லை. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் மொதல் வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மைனிங் ரிக்குள்ளே போகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்னதுன்னா, நம்ம பார்த்துருக்கோம், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் உள்ள பணம் வந்து இந்தியன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்ன்னு இருக்கும், சவுதியில் ரியால்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே சிங்கப்பூர் டாலர்ஸ், யூரோப்பில் யூரோப் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸ்லையும் யூரோங்கிற கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கரன்சி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஒவ்வொரு கரன்சி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்தியன் ருபீஸாக இருக்கட்டும், டாலர்ஸாக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், ரியாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிஸும் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் கரன்சி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கரன்சி இருக்கும். அந்த நாட்டில் ஒரு 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 கண்ட்ரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கரன்சி கூட அலோவ் பண்ணியிருப்பாங்க. லீகலாக கவர்மெண்ட் வந்து இந்த கரன்சியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கரன்சி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா. அதே மாதிரி இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலாக இருக்கிறது. நீங்கள் ரூபா நோட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 ரூபா நோட்டாக இருக்கட்டும், 100 ரூபா நோட்டாக இருக்கட்டும், 500 ரூபா நோட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ஒரு கையில் ஒரு பேப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரு கடையில் வந்து 500 ரூபா கொடுத்து அந்த அதுக்கான சாமானை வாங்குகிறோம். அதுக்கு அந்த 500 ரூபா வந்து அந்த பேப்பராக நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம அது கொடுக்குறோம். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம பேங்க்கில் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கையில் வந்து காசை நம்ம கொண்டு போகிற தேவையில்லை. மொபைலில் ஜஸ்ட் பேடிஎம், கூகுள் பே, இல்லை இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மொபைல்லேருந்தே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள காசை நம்ம டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் மணியை. ஸோ நம்ம பேங்க்லேருந்து கையில் எடுத்து அது கடைக்காரனுக்கு கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த கடைக்காரனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக நம்ம மொபைல் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம். நம்மளுக்கு ஃபிசிக்கலாக இப்போ வந்து நம்ம கையில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம என்ன காரணம், நம்ம இந்தியன் ருபீஸை தான், அந்த கரன்சியை தான் நம்ம அங்கே பண்ணுறோம். கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக அதே கரன்சியை நம்ம பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ கிரிப்டோ கரன்சி என்னதுன்னா, இந்த மாதிரி இப்போது நான் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து இந்தியாவில் நான் சாமான் வாங்குகிறேன். ஸோ இந்தியன் கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ அமெரிக்காவில் ஏதாவது ஒரு சில பொருட்கள் வாங்குறேன்னா, நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்தியன் ருபீஸு நான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டாலராக கன்வெர்ட் பண்ணணும். அது ரேட்டு மாறிட்டே இருக்கும். ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து 75 ரூபீஸ், 80 ரூபீஸ் அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கு தக்கன மாறிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ என்னோட 75 ரூபா உதாரணத்துக்கு ஒரு யூஎஸ் டாலர் 75 இந்தியன் ருபீஸ் அப்படின்னா, நான் 75 ரூபாவை ஃபஸ்ட்டு முதல்ல அந்த ஒரு யூஎஸ் டாலரை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு நிறையா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு டேக்ஸ் வேறு கொஞ்சம் பிடிப்பாங்க. ஸோ அது போக கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பேங்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டேரெக்டாக அவனோட யூஎஸில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னால் பண்ண முடியாது. பண்ணால் வந்து அதே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கான ஃபீஸ் எல்லாம் அவங்க பிடிச்சிடுவாங்க. ஸோ இப்போது இந்த கிரிப்டோ கரன்சி என்னதுன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கரன்சியை வச்சு உலகத்தில் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கையில் காசு இல்லாதப்போ ஆன்லைனில் பண்ணுறப்போ ஒரே கரன்சி, இந்த ஒரு கரன்சியை வச்சு நம்ம வேர்ல்டில் எங்கே வேணாலும் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வேறு நான் இங்கேருந்து இந்தியன் ருபீஸ்லேருந்து டாலராகவோ இல்லைனா யூரோவாவோ மாற்ற தேவை கிடையாது. அது ஒரே கரன்சியாக இருக்கும். நம்ம எந்த நாட்டுக்கு வேணாலும் அவங்க ஒரு அக்கௌண்ட்டு, நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒரு அக்கௌண்ட், வேலெட்டுன்னு சொல்லுவோம் அதை. என்னோட வேலெட்லேருந்து அவனோட வேலெட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் உலகத்தில் எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் ஒரு கரன்சியை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். அது இங்கேருந்து அதை கன்வெர்ட் பண்ணுற ஃபீஸோ எதுவும் இருக்காது. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டும் இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதை தவிர வேறு எந்த இதுவும் இருக்காது, எந்த ஃபீஸும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து முதலாக கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்ட போது அதோட நோக்கம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஃபேமஸான கிரிப்டோ கரன்சி, நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பாங்க பிட்காயின் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை கொண்டு வந்தவங்க தான் இந்த மாதிரி. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கரன்சியை வச்சு நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் ருபீஸ் கரன்சியில் நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணால் நம்ம பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம், நம்ம ஃபிசிக்கலாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக எதுவுமே இருக்காது. 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, அதே மாதிரி ஒரு பிட்காயின் 2 பிட்காயின் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான். ஜஸ்ட் எல்லாமே வந்து
ஆன்லைனில் உள்ள டேட்டா மட்டும்தான். அதுதான் கரன்சியே. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக இங்கே போய் நம்ம பேங்க்கில் வந்து ₹500 நம்ம போட்டு தான் அந்த ₹500 நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இங்கே நம்ம. ஆனால் அங்கே கிரிப்டோ கரன்சியில் அப்படி கிடையாது. நம்ம கையில் எதுவுமே நம்ம எடுக்க முடியாது ஃபிசிக்கலாக. எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதான் வந்து முதல்ல பிட்காயின்ங்கிறது ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி வந்துச்சு. அதுக்கு பேர் பிட்காயின். இந்தியன் கரன்சி, இந்தியன் ருபீஸ், டாலர் மாதிரி அதோட பேர் பிட்காயின்னு வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 2009 அது முதல்ல பிட்காயின் ரிலீஸ் ஆச்சு.